ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது ஜிஸ்டா மொபைல் கேன் ட்ரைனிங் வீடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோ செஷனில் ப்ராக்டிக்கல் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு தியரி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ளோயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளோயர் எப்படி யூஸ் பண்ணுறது, ஏன்னா ப்ளோயர் இல்லாமலாம் நம்ம வந்து மொபைல்ஸை யூஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த ப்ளோயர் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளோயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வந்து வீடியோக்காக ஒரு சின்ன ப்ளோயரை, ஒரு லோ பட்ஜெட் ப்ளோயரை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர். ஸோ இந்த ஏர் ஹீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம எவ்வளோ ஹீட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த நாப் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ ஏர் நமக்கு தேவையான ஏரை வந்து நம்ம இந்த நாப் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ வந்து பவர் சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கிறது வந்து மொத்தம் 3 கண்ட்ரோல் தான் நமக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த நீடில் ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிசி பின்னு, சிம் ரீடரு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதில் நான் போட்டு வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசி அந்த மாதிரி விஷயம் கழட்டுறதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளோயர்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க. ஸோ இந்த ப்ளோயரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணுறோம். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும். ஸோ ஹீட் ஏர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ நான் வந்து ஹீட்டை ஃபுல்லாக வச்சுறேன். ஏன் அப்படின்னா ஒரு ப்ளோயர் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஏர் ஃபுல்லாக வச்சிங்கன்னா தான், ஹீட்டு ஃபுல்லாக வச்சிங்கன்னா தான் டக்குன்னு நம்ம ஹீட்டு வந்து வெளியே வரும் ப்ளோயருக்கு வெளியே. ஸோ உடனே நம்ம வந்து வேலை பார்க்குறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டும் ஏரும் நான் ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். ஸோ ஏர் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஹீட்டும் ஏரும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே வந்தாச்சுன்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் மேலே வெளியே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு சிசி பின் மாற்றுறீங்க அப்படின்னா ஹீட்டை இதே ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஏரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஏரை நம்ம வந்து ஒரு 5.5 ஆர் 6.5 வைக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வைக்கும்போது நமக்கு ஏர் குறைஞ்சிரும். ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம அந்த போர்டு மேலே காமிச்சு சிசி பின்னை வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஏர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ ஐசிலாம் கழட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹீட்டிங் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏரும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து சிசி பின் வைக்கிறதுக்கு, இல்லை ஹெட்ஃபோன் ஜாக் வைக்கிறதுக்கு, வேறு சம்திங் மைக் எடுக்கிறதுக்கு, மைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோ பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஜிட்டல் மைக்லாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹீட்டு மேக்ஸிமம் ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டு உடனே நீங்கள் 6.5 ஆர் 5.5 வச்சுட்டு டக்குன்னு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஹீட் ஃபுல்லாக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற டைமில் டக்குன்னு நம்ம வேலையை முடிக்கணும் அப்படின்னா ஹீட் ஃபுல்லாக இருந்தால் டக்குன்னு நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ நம்ம அதுபடி நம்ம ஹீட்டை வந்து 350 400லாம் வச்சுட்டு நம்ம வந்து பொறுமையாக உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஹீட்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நம்ம ஏரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளோயர் அவ்வளோதான். ஸோ ப்ளோயர் இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ளோயரோட டீட்டெயில் வியூ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ, அதாவது சிசி பின் சார்ஜிங் கனெக்டர் மாத்திரம் இல்லையா, அதில் வந்து புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ப்ளோயர் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏரை ஃபுல்லாக வச்சுருங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து 6.5 வச்சுருந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டுறாதீங்க. ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகணும், இல்லைனா வந்து ஹீட்டு உள்ளே இருந்திருக்கும். ஓகேவா? ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஏரை ஃபுல்லாக வச்சுருங்க. ப்ளோயர் வந்து இன்னும் ஓடிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடிட்டு தாங்க இருக்கும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.